ஜெர்மனியில் உறைபனி வெப்பநிலை காரணமாக வீடுகளில் உள்ள வெடிக்கும் குழாய்கள் அல்லது உடைந்த வெப்ப அமைப்புகள் போன்றவற்றுக்கு சேதம் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே குளிர்காலத்தில் வீட்டு உரிமையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் பல காப்பீட்டுக் கொள்கைகள் உறைபனி சேதத்தை உள்ளடக்கும், ஆனால் அதற்கு சில விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுவாக வெடிக்கும் குழாய்கள், ரேடியேட்டர்கள், பாய்லர்கள் மற்றும் சிங்க் அல்லது கழிப்பறைகளுக்கு உறைபனியால் ஏற்படும் சேதங்கள் வீட்டு காப்பீட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான மக்கள் ஒருங்கிணைந்த காப்பீட்டை கொண்டுள்ளனர். இது தீ, நீர், புயல் அல்லது உறைபனி ஆகியவற்றால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஜெர்மனியில் உறைபனி சேதத்தால் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான யூரோக்கள் செலவிடப்படுகின்றன. எனவே வீட்டு உரிமையாளர்களை விழிப்புடன் செயற்படுமாறு காப்பீட்டாளர்கள் எச்சரிக்கின்றனர். காப்பீடு செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வீட்டு உரிமையாளர்கள் தங்களது வீடுகளை சூடாக வைத்திருப்பதோடு வீட்டை தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும். வீடு நீண்ட காலமாக பூட்டியிருந்தால் யாராவது வெப்ப அமைப்பை சரிபார்க்க வேண்டும் அல்லது தண்ணீர் குழாய்களை வடிகட்ட வேண்டும். வீட்டு உரிமையாளர்கள் உறைபனி சேதத்தை முழுமையாக தடுக்க வேண்டியதில்லை, ஆனால் அவர்கள் ஆய்வு கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என நீதிமன்றங்கள் கூறுகின்றன. இதேவேளை பனியின் கீழ் கூரை இடிந்து விழுவது போன்ற சில சேதங்களுக்கு இயற்கை ஆபத்து பாதுகாப்பு எனப்படும் கூடுதல் காப்பீடு தேவை. உறைபனி சேதம் ஏற்பட்டால் வீட்டு உரிமையாளர்கள் தங்களது காப்பீட்டை விரைவாக தொடர்பு கொள்ள வேண்டும். புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களுடன் சேதத்தை ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் சேதமடைந்த பொருட்களின் பட்டியலை உருவாக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.